நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார். ஆனால் ஏமாற்றத்தை தான் தந்துகிட்டு இருக்காரு. அவர் கேட்குறது 10 வருஷம் கேட்கலாம், ஆனால் 5 வருஷம் இருந்தாலே இங்கே எல்லாமே கதையை மாற்றிடலாங்கிறது என்னுடையது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை விட்டால் வேற யாருமே பாஜகவை தூக்கி நிறுத்துறதுக்கு வாய்ப்பில்லை. தமிழகத்தில் நிறைய சாமி சிலைகள் திருமேனிகள் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. அது திருடுனது முக்கியமான ஆட்சி காலம்னு எடுத்துங்க, திராவிடியா மாடல் ஆட்சி காலம். இதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கிளம்பி வந்திருக்காங்க திமுக காரங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அது இன்று 18ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி. இன்னைக்கு நாளைக்கு 19ஆம் தேதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அவர் தமிழகம் திரும்புகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை அவர் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், அவ்வளவுதான். ஆனால் தமிழகத்தில் உள்ள பாஜக தொண்டர்களும் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் கூட, ஏராளமான நிர்வாகிகள், அப்புறம் தேசியவாதிகள், பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தேசியவாதிகள் அத்தனை பேருமே இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவர் தான் வரணும், அந்த பிதாமகன் தான் வரணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு வரவேற்று காத்திருக்காங்க. அவருடைய வரவை எதிர்நோக்கி காத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு ஆபத் பாந்தவர் அவர் தான். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பல இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது உண்மையும் கூட. நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆள் அவர் தான், துருப்புச்சீட்டு. அவர் மூலமாக தான் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. திடீர்னு விஜய் நடிகர் ஜோசப் விஜய் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொன்னார். ஆனால் ஏமாற்றத்தை தான் தந்துக்கிட்டு இருக்காரு. சில நாட்கள் தான் ஆயிருக்கு. இருந்தாலும் கூட எல்லா வகையிலையுமே அவர் ஒரே கட்டையில் ஒரே குட்டையில் ஊறிய 3வது மட்டை அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த பெயரை பெற்றதுனால அதை நோக்கிய பயணமாக ஒன்றிய அரசிலிருந்து ஆரம்பித்து எல்லா வகையிலும் திராவிடியா மாடல் 2.0வாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி நடத்துறதுனால அங்கே ஒன்றும் பெருசாக நடக்காதுங்கிறது இப்போமே தெரியுது. சரி, பார்ப்போம், போட்டோம். இருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்லவர், நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். இவர் நாளைக்கு இங்கே வரப்போகிறாரு. அதே சமயத்தில் நாளை கோயம்புத்தூரில் பாஜகவினுடைய மேல்மட்ட குழு கூட்டமும் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் சில ஆலோசனைகளை முடிவெடுக்க போகிறதாக ஒரு தகவல் வெளியே தெரிவிக்கிறது. பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் அந்த கூட்டத்தில் முக்கியமான ஆள் அவர் கலந்துக்கிறாரு. அதில் முடிவு பெரும்பாலும் எல்லாருமே பாஜகவினுடைய அதாவது மாநில அளவில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் கூட திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட தமிழக பாஜகவை ஒப்படைச்சுன்னு அவர் மறுபடியும் மாநில தலைவர் ஆக்கணும் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்கிறதா தான் நமக்கு தகவல் தெரியுது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன ஐடியா வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியலை, இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட என்னுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, அவர்கிட்ட நீங்கள் 3 வருஷத்துக்கு நீங்கள் தலைவராக இருங்க, அதுக்கு பிறகு பழையபடியும் உங்களை நாங்கள் அனுப்பிட்டு இன்னொரு தடவை கொண்டு உட்கார வைப்பேன் அப்படின்லாம் சொன்னால் அவர் இனிமேல் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவர் மாநில தலைவராக இருக்கணும். குறைஞ்சது இப்போ இருக்கக்கூடிய பைலாப்படியே 6 வருஷம் கண்டினியூஸாக இருக்கலாம். முதல் ஒரு 3 ஆண்டுகள், அப்புறம் அதுக்கு தொடர்ச்சி கண்டினியூஸாக அடுத்த ஒரு 3 ஆண்டுகள். ஏன்னா இடையில டிஸ்கண்டினியூ ஆயாச்சு. அப்போ தொடர்ந்து என்ன 6 வருஷம் அவருக்கு பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள் படி அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர் 10 ஆண்டுகளை டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு புரியுது. 10 ஆண்டுகள் தமிழகத்தில் தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவராக இருந்து எல்லா வகையிலும் அவருக்கு அதிகாரம் மிக்க ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் மாற்றம் வரும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதில் உடன்பாடு இருக்குது. நான் அதை என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் போதும்னு நினைக்கிறேன். அவர் கேட்குறது 10 வருஷம் கேட்கலாம், ஆனால் 5 வருஷம் இருந்தாலே இங்கே எல்லாமே கதையை மாற்றிடலாங்கிறது என்னுடையது. 10 ஆண்டுகள் தேவைப்படாது. ஏன்னா அவர் ரொம்ப வேகமான ஆள், சிங்கம் அண்ணாமலை. அவருடைய வேகத்துக்கும் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இப்போ இருக்கக்கூடிய நாடு போகக்கூடிய சூழ்நிலைக்கும் பார்த்திங்கன்னா 5-10 வருஷம்லாம் தேவையில்லை. 5 வருஷம் இருந்தாலே தமிழகத்தில் ஒரு பாஜகவை ஆளும் கட்சியாகவே கொண்டு வந்துடலாம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது 10 வருஷம் இருந்தோன்னா நம்ம கொண்டு வரலான்னு ஏதோ சொன்ன மாதிரி நினைக்கிறேன். ஆனால் நமக்கு 5 வருஷம் இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, அதன் பிறகு கூட அவர் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இன்னொரு கையில் ஒப்படைச்சிட்டு அவர் தேசிய அரசியலுக்கு போகிறதா இருந்தால் கூட பின் நாட்களில்
அப்படி இருந்தால் கூட இந்த தமிழகத்தை அவருடைய ஒரு மேற்பார்வையில் இருந்தால் மட்டும்தான் வந்து எப்படி மோடியும் அமித்ஷாவும் வந்து குஜராத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் மேற்பார்வையில் அவருக்கு கட்டுப்பாட்டில் அவங்களுடைய மேற்பார்வையின் கீழ் செயல்பட வைக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழகத்தில் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லதாக இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. அது மாதிரி தான் ஏதாவது முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன முடிவு எடுக்காங்கிறது நாளைக்கு அறிவிப்பாங்களான்னு தெரியாது. நாளைக்கு இவங்க வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவாங்க. நடத்திக்கிட்டு அதில் உள்ள முடிவெல்லாம் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போவார் BL சந்தோஷ் அவர்கள். டெல்லியில் போய் பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள்ட்டெல்லாம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் வந்து அமித்ஷா, அப்புறம் வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவர் எல்லாத்திட்டையும் அதை பற்றி பேசி அதுக்கு பிறகு தான் வந்து அந்த முடிவை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக இதுக்கு ஒரு இது கிடைக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். சீக்கிரமாக தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் யார் அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய வாய்ப்பில் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போதைய சூழ்நிலையில் திரு அண்ணாமலை IPS விட்டால் வேறு யாருமே பாஜகவை தூக்கி நிறுத்துறதுக்கு வாய்ப்பில்லை. வளர வைப்பாங்கங்கிற நம்பிக்கையும் வேறு மற்ற தலைவர்கள் மேலே வேறு இளைஞர்கள் நிறைய இருக்காங்க பாஜகவில். இருந்தாலும் வந்து மற்ற தலைவர்கள் நிர்வாகிகளை விட முதல் இடத்துல இருக்குது திரு அண்ணாமலை IPSங்கிறனாலையும் அண்ணாமலை IPSனுடைய பேராதரவு மக்களுடைய பேராதரவு திரு அண்ணாமலை IPSக்கு இருக்குங்கிறதுனாலையும் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காருங்கிறனாலையும் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து கண்டிப்பாக நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்பேன். ஒரு 2 நாளையில் இதுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இந்த செய்தியை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஒரு முக்கியமான வேண்டுகோள் உங்கள்கிட்ட, இந்துடா திரைப்படத்துக்கு வந்து இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல்கள் மூலமாக இந்துடா திரைப்படத்தை வெளியிட்டு இதுவரைக்கும் யாராவது பார்க்கலன்னா யூடியூப்பில் போய் இந்துடா அப்படின்னு தமிழில் நீங்கள் டைப் பண்ணாலே அது வந்துடும் அந்த படம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுறதா இருந்தால் INDHUDAA இந்துடா அப்படிங்கிறத தமிழில் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த படம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஏதாவது ஒரு சேனல்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். அதில் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 23 நிமிடங்கள் அதில் அந்த படம் வந்து காணிக்கும். அப்படி அந்த வீடியோவை அப்படி காணிச்சுன்னா அதான் படம். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த படத்தை பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்தவங்க மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு பகிரணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த படத்துக்கு வந்து நம்ம 1 கோடி ரூபா வரைக்கும் நம்ம வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்த்துருந்தோம். இன்றைய நிலவரப்படி ஒரு 17,50,000 கிராஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்சது அது வந்து 500 1000 10 அப்போ 5000 10 அனுப்பியிருக்காங்க. 50,000க்கு மேலெல்லாம் 56,000 நினைக்கிறேன் அது வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. கீழே குறைஞ்சபட்சமாக 10 ரூபா அந்த மாதிரி கூட அனுப்பியிருக்காங்க. என்ன முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை பண்ணணும். அதுக்கு 2 நம்பர் கொடுக்குறோம். 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இதுதான் ஜிபே நம்பர். இந்த 2 நம்பருமே ஃபோன்பே நம்பரும் இதுதான். இதுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் இதில் வந்து நீங்கள் இது மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு படம் பார்க்குறதுல ஏதாவது சிரமங்கள், வேறு ஏதாவது இந்துடா படத்தை பற்றி மட்டும் பணம் அனுப்புறதுலேயே இல்லைன்னா படம் பார்க்கல ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தயவு செஞ்சு வேறு எந்த பர்பஸும் பண்ணாதுங்க. தயவு செஞ்சு பண்ணாதுங்க. ஆலோசனை சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வராதுங்க. அது இந்த நம்ம வேறு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அதை கெடுக்கிற மாதிரி அமையுது. பல்வேறு யோசனை சொல்கிறேங்கிற பேரில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ பேசுகிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே பேசாதுங்க. இனிமேல் ஃபோன் எடுக்க மாதிரி இல்லை. வேலைகள் நிறைய பாதிக்கப்படுது. அதனால் அதை பண்ணுங்கள். ஒரு QR கோடு கொடுக்குறோம். அந்த QR கோடு மூலமாகவும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இதில் நீங்கள் ஒத்துழைக்கணும். எனக்காக நீங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இதில் அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நெதர்லாந்துக்கு வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிருந்தாங்க. அங்கே போன இடத்துல வந்து அவர் எந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம நாட்டினுடைய கலை பொக்கிஷங்கள் எந்தெந்த 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து திருடிட்டு போனது, வெள்ளைக்காரங்காலத்தில் கொண்டு போனது எல்லாத்தையும் மீட்டு வந்துகிட்டே இருக்கார். இது ஒரு முக்கியமான விஷயம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழகத்தில் நிறைய சாமி சிலைகள் திருமேனிகள் எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. அது திருடுனது முக்கியமான ஆட்சி காலம்னு எடுத்துங்க. திராவிடியா மாடல் ஆட்சி காலம். தமிழகத்தில் எப்போது 1967க்கு பிறகு தான் அதிகமான சாமி திருமேனிகள் எல்லாம் திருடி வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு உடந்தே இருந்தது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் தான். கருணாநிதியில் ஆரம்பித்தது இது வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து ஆகச்சிறந்த உதாரணமாக சிலை தடுப்பு பிரிவு ஐஜியாக திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கங்கள் எவ்வளவு இம்சைகள் இடையூறுகள் கொடுத்ததுங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அவர் என்ன வேலை பார்த்தாரு? சிலை தடுக்கிறத கண்டுபிடிச்சாரு. எங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எங்கே போடலை, அதை பற்றி நெருக்கடி கொடுத்தாரு. அதை போட சொன்னார், அவ்வளோதானே. அதுக்கு அவருக்கு மேலே எவ்வளவு கோபம். வீரமணிலேருந்து எல்லோரும் களமிறங்கி வந்துட்டாங்க. என்ன காரணம்? இங்கே உள்ள சிலைகளெல்லாம் கடத்திட்டு போனோம், கோயில்களெல்லாம் சிலை இல்லாமல் மொட்டையாக கிடக்கணும், கோயிலுக்கு போகிறவங்க எண்ணிக்கை குறையணும், இந்து மனம் தான் அழியணும்.
கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போனோம், இல்லை முஸ்லீம் மதத்துக்கு போனோம். இவங்களுக்கு மாமா வேலை பார்க்குறது தான் திருமாவளவன்லேருந்து ஆரம்பித்து கி வீரமணிலேருந்து இந்த திராவிடியா மகன்கள் அத்தனை பேருமே செய்தாங்க. இன்னமும் அதை தான் செய்கிறதுக்கு விருப்பத்தை செய்துட்டு இருக்காங்க. இதுக்காக தான் பாடுபடுறாங்களே ஒழிய இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழனுடைய கலாச்சாரம் எப்படி சார் இந்து மதம் இல்லாமல் எழுதுவீங்க? நீங்கள் சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தை அழிக்க போகிறேன்னு கிளம்புங்க, ரைட் இருக்கட்டும். தமிழனுடைய வரலாறை எப்படி எழுதுவீங்க? தமிழனுடைய பெருமை கலாச்சாரத்தெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? இந்து மதம் தானே. நீங்கள் அரபிய கலாச்சாரம் இல்லைன்னா மேற்கத்திய வெள்ளைக்காரன் கலாச்சாரம் தான் கிறிஸ்தவ மத கலாச்சாரம், முஸ்லீம் கலாச்சாரம்லாம் வருது. அவங்க உள்ளே வந்தாலே அது அழியுது. இந்து மதத்தினுடைய இதெல்லாம் அழிக்கணுங்கிறது தமிழ் கலாச்சாரமும் சேர்ந்து தானே அழிஞ்சு போகுது. தமிழ் கடவுள் யார்? முருகர் தானே. அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாதுல்ல. தமிழ் கடவுள் அப்படின்னாலே முருகர் தானே. முருகனை வழிபடாத ஒருத்தர் எப்படி தமிழனாக இருக்க முடியும்? தமிழ் கடவுளை வழிபட மாட்டாங்க, தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டாங்க, தமிழ் பேர் வைக்க மாட்டாங்க, இந்திய பேர் கூட வைக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்னு சொல்லுவாங்க, நம்மளை முளை வரைப்பாங்க. அடுத்தானே நீ தமிழன் சொன்னால் தமிழ் கடவுளை கும்பிடு, அங்கேயே சிக்கல் உருவாயிருதுல. அப்போ இதெல்லாம் மூடி மறைக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பிதாமகன் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்கெந்த ஊருக்கெல்லாம் நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய் நம்முடைய சாமி சிலையெல்லாம் மீட்டு கொண்டு வராரு. அந்த அடிப்படையில் சோழர் கால செப்பேடு, இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சோழர் கால செப்பேடுகள் 21 செப்பேடுகள், அதாவது தகடுகள், அந்த இதெல்லாம் சொல்லி ஒரு தொகுப்பாகவே 21 இதை பெரியது சிறியது இதெல்லாம் சேர்ந்து, அதாவது 21 பெருசு, 3 சின்னது, இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 24 இந்த செப்பேடுகள் அப்புறம் தகடுகள் இதெல்லாம் சேர்ந்து நெதர்லாந்துலேருந்து மீட்டுட்டு வந்திருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பொக்கிஷம், அதை நீங்கள் பார்த்துங்க. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது என்ன செப்பேடு, இது எதற்கானது, இதில் பின்னாடி என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். கிபி 9ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை கண்டராத்திர சோழன் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்து வந்தார். அப்படி ஆட்சி செய்யும்போது அவர் கடாரங்கொண்டம் கங்கை கொண்டம்லாம் சொல்லும்ல அந்த சோழர். அதனால் அவருக்கு இந்தோனேசியாவிலேருந்து அங்கே உள்ள மன்னர் ஒரு வேண்டுகோள் வச்சார். அந்த மன்னர் பேர் விஜயோதுங்கன். அந்த விஜயோதுங்கன் ஒரு வேண்டுகோள் வச்சார். என்ன அப்படின்னா, தஞ்சை பகுதியில் புத்த மதத்தை வழிபடுறவங்க நிறைய பேர், புத்தருடைய இதை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு புத்த விகாரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சார். அந்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய அந்த தஞ்சையை ஆண்ட அந்த சோழ மன்னன் கண்டராதித்த சோழன் அதுக்கு ஒரு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு இடத்தெல்லாம் ஒதுக்கி அந்த இதெல்லாம் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு புத்த விகாரத்தை கட்டினார். அந்த புத்த விகாரத்திற்கு கண்டராதித்த சோழனுடைய தந்தையார் சூடாமணி வர்மன் பெயரை அதுக்கு சூட்டி அந்த இதை கட்டி வச்சார். இதை புத்த மதத்தினுடைய தலைமை பீடமாக அதை நாகை மாவட்டத்தை புத்த மதத்தினுடைய தலைமை பீடமாக வச்சு அதை தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்க. இதில் கால ஓட்டத்தில் போர்த்துகீசியர்கள் வந்தாங்க. இவங்க அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க கட்டுப்பாட்டில் வந்த உடனே அவங்க இதை ஆக்கிரமித்து அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு டச்சுக்காரர்கள் வந்தாங்க, அவங்களும் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வெள்ளைக்காரன் கையில் இது மாறிச்சுது. இதில் இந்த பிரெஞ்சுக்காரங்க என்ன வேலையை பார்த்தாங்கன்னா, அங்கே இயேசு சபைன்னு ஒரு சபையை வச்சு அந்த அவர் கட்டி கொடுத்த அந்த புத்த விகாரத்துக்குள்ளால் அதை அப்படியே தங்குற இடமாகவும் அப்புறம் இயேசு சபைன்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் மாற்றத்துக்காகவும் ஒன்றை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அதோட அதை மதம் மாற்றம் பெருசாக நடக்கலைன்னு சொன்ன உடனே நாங்கள் கல்பிக்க போகிறோம் இல்லை அப்படின்னு சொல்லி செயின்ட் ஜோசப் கல்லூரிங்கிற பேரில் ஒரு காலேஜை கட்டி அந்த காலேஜ் மூலமாக எல்லா அந்த மதமாற்ற வேலையை தொடங்கலாம்னு சொல்லி பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. எவனும் பள்ளிக்கூடத்துக்கு அந்த காலேஜில் போய் சேர முன் வரல. ஏன்னா மதமாற்றத்துக்கு மையமாக வச்சு எல்லா இடமும் அப்படி தான் சார். தமிழ்நாட்டில் கூட எல்லா கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் எவமெல்லாம் எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டினாலும் அத்தனை இடமும் மதம் மாற்றத்தை மையம் வச்சு கட்டப்பட்டது தான். அவங்க கல்வி சொல்லிக் கொடுக்கவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதம் மாற்றத்துக்காக அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. இன்றளவும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அது வேதனையான விஷயம். இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 1887 அந்த இதை இந்த பிரெஞ்சு இயேசு சபை இருக்குல்ல, இவங்க அந்த இடத்த அப்படியே வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டில் அது பிறகு இடம் வெள்ளைக்காரன் கையில் விற்றுட்டு போயிட்டாங்க. 30,000 ரூபாய்க்கு அதை விற்றுக்கிட்டு அந்த புத்த விகாரம் விற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, சூடாமணி வர்மன் பெயரில் இருந்து பாருங்கள், அந்த புத்த விகாரத்தை விற்றுக்கிட்டு போயிட்டாங்க. விற்றது பிறகு வெள்ளைக்காரன் வாங்கி அதை மாவட்ட
நீதிமன்றமாக அதை பயன்படுத்தினான். இந்த வித்தை இயேசு சபை கோஷ்டிகள் என்ன பண்ணிச்சுன்னா, அங்கேருந்து வியாபாரம் ஆகலை, மதமாற்ற வியாபாரம் அங்கே சரியாக நடக்கலைன்னு சொல்லிட்டு அதை நேராக திருச்சிக்கு வந்துட்டு, திருச்சியில் வந்து டென்ட் போட்டு அங்கே மதமாற்ற வேலையெல்லாம் செஞ்சாங்க. நிறைய பேர் வந்து இந்த மஞ்சள் மாவு, அப்புறம் பால் பவுடரு, அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு தாரான்னு சொல்லிட்டு சோறு போட்டான்னு சோத்துக்கு மதம் மாறினாங்கல்ல, அதெல்லாம் அதிலேருந்து ஆரம்பித்து இன்னும் நிறைய இடத்துல பண்ணது தான். இப்போ நமக்கு உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த புத்த விகாரம் சம்மந்தப்பட்ட சூடாமணி புத்த விகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்த செப்பேடுகள் அதை தான் வந்து கடத்திட்டு போய் அங்கே கடத்திட்டு போனதை தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை மீட்டுட்டு வந்திருக்கார். நெதர்லாந்தில் அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் வச்சு இத்தனை ஆண்டு காலமாக அவங்க கடத்திட்டு போனாலும் அங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. பேராசிரியர் ஞான சம்பந்தம் அவர்கள் கூட இது சம்பந்தமான ஒரு வீடியோலாம் போட்டிருப்பாரு. இப்போவாது ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் இருந்து யாராவது மீட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நகைச்சுவை அவருடைய பணியில் பேசியிருப்பாரு. என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நாகப்பட்டினத்தில் இந்த விஷயத்தை பேசியிருப்பார். அதே மாதிரி இதை பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்த விஷயத்தெல்லாம் தகவலாம் எடுத்துகிட்டு போய் அவர் கொடுத்து இதை வந்து மீட்டுட்டு வரணுங்கிறத அவருக்கு கவனத்துக்கு கொண்டு போனார். அவருக்கும் அவரும் வந்து நம்ம தமிழ் ஏற்கனவே நிறைய சிலைகள் எல்லாம் திருமேனிகள் எல்லாம் வந்து பிரதமர் பல்வேறு நாடுகள்லேருந்து மீட்டுட்டு, அமெரிக்கா உட்பட மீட்டுட்டு வந்திருக்காரு. அந்த அடிப்படையில் இப்போ நெதர்லாண்ட்லேருந்து இந்த 24 செப்பேடுகள் தகடுகள் இதெல்லாம் வந்து பொக்கிஷங்களையும் இப்போ வந்து நரேந்திர மோடி மீட்டுறது எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு கிளம்பி வந்திருக்காங்க திமுககாரங்க. அதாவது மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருந்தபோது அவர் கடிதம் எழுதினாராம் பிரதமருக்கு. அதை தொடர்ந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காராம். அப்படின்னு சொல்லி ஜவாஹிருல்லாங்கிற முஸ்லீம் மத வெறியன் அவர் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அவர் தான் வந்து இது காரணம், அவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. ஆனால் மு.க. ஸ்டாலின் வந்து அவருடைய பக்கத்தில் எதுவும் சொல்லலை, வாயை திறக்கலை. இதில் என்னென்னா, அப்படி கடிதம் எழுதினா தானே சொல்ல முடியும். எழுதாத கடிதத்தை எழுதின மாதிரி சொல்லி கடிதமே கூட எழுதாமல் இருந்துட்டு கடிதம் எழுதினா சரி இருக்கட்டும், கடிதம் எழுதினா மட்டும் என்னம்மா? நான் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, பாஜக 2014 தான் தமிழகத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சியை கைப்பற்றியது. பிரதமராக நரேந்திர மோடி 2014 தான் வந்தார். அதுக்கு முன்னாடி 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் பாஜக கூட்டணியில், அதுக்கு பிறகு காங்கிரஸ் கடைசியில் அது ஆட்சி இனிமேல் வந்து பாஜக வெற்றி பெறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தோடனே 2000 டொமுக்கிட்டு போய் திமுக நேர எதிரணியில் காங்கிரஸில் போய் திமுக சேர்ந்து அந்த அணியில் 10 வருஷமாக இருந்தீங்க. அப்போ தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் தமிழகத்தின் இந்த திமுக வந்து மத்திய அரசில் பங்கு எடுத்திருக்கு. ஒரே ஒரு சாமி சிலையை ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து தமிழகத்துக்கு மீட்டுட்டு வர்றதுக்கு வழிவகை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு துரும்பை எடுத்து போட்டாங்க அப்படி கேள்விப்பட்டு நோக்கமே இந்து கோயிலெல்லாம் இடிக்கணும் ஒழிக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடிய கோஷ்டி கோயிலை இடித்ததை 300 கோயில்களை நான் இடித்தேன்னு சொல்லி டிஆர் பாலு மூத்த தலைவர் திமுகவில் பெருமையாக பீத்திட்டு நடந்தார். இவங்க எப்படி வந்து மீட்டுட்டு வருவாங்க? ஆனால் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இப்போ ஓடி வராங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான், தொடர்ந்து பண்ணுங்கள். இதேமாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கு பண்ணுங்கள், முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் ஒன்று அந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நமக்கு ஒரு பிரதமராக கிடைக்கலன்னு வச்சுருங்களேன். எப்போவும் இப்போ கடந்த ஒரு 10-12 வருஷத்துக்குள்ளே இந்துக்களெல்லாம் நிறைய பேரை கொன்னாலும் கொண்டிருப்பாங்க இவங்க. அதேமாதிரி கோயில்களெல்லாம் நிறைய இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க கிட்ட நெருக்கி. இந்த 10-12 வருஷத்துக்குள்ளால சுத்தமாக காலி பண்ணியிருப்பாங்க இந்தியா முழுக்க. நல்ல நேரம் அந்த பிதாமகன் வந்து காப்பாற்றினார்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி மேற்கு வங்காளம்லாம் இப்போ ஒரு லெவலுக்கு போயிருக்கும். இந்த 12 வருஷத்துக்குள்ளால மம்தா பானர்ஜி வந்து சுத்தமாக அப்படியே வந்து வங்காளதேசத்துக்கு கூட சேர்த்தே விட்டுருக்கோம் அந்த அம்மா. அவ்வளோ முஸ்லீம்களை வந்து சட்டத்துக்கு புறம்பாக குடியேற்றி வடகிழக்கு மாநிலம் தனி நாடாகவே பிரிஞ்சு போயிருக்கும். அவ்வளவு மோசமான நிலைமையை நோக்கி நம்ம நாடு நகர்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பிதாமகன் இவரை அனுப்பி விட்டு நம்மளெல்லாம் காக்க வச்சிருக்காரு, இந்து தர்மத்தை நம்ம நாட்டை காக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாருங்க, இதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு நாட்டில் போய் நான் இந்தியன்னு சொன்னால் மதிச்சாங்களா யாராவது? எந்த விஷயமா இருந்தாலும் சரி யாருமே நம்மளை தீண்டுவாரே கிடையாது. நமக்கு ஒரு சின்ன குறைந்தபட்ச மரியாதை கூட கிடையாது. நம்மளுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கே மரியாதை கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இந்தியன் பாஸ்போர்ட்டு இந்தியாக்கார கொடை பிடிச்சி தான் பாகிஸ்தானுக்காரனே உயிரை காப்பாற்றிட்டு போகிறான். அது நீங்கள் உக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஈரான் போராக இருக்கட்டும், எங்கே வேணாலும் சரி பாகிஸ்தான்காரனும் இந்தியா கொடியை பிடிச்சிட்டு தான் உயிரை காப்பாற்றிட்டு போகிறான். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்ததாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பாரம்பரியங்கள் பூர்வீகங்கள் இதெல்லாம் கலாச்சாரத்தை கட்டி காக்கிறதா இருக்கட்டும், மோடிக்கு நிகர் மோடி தான். அதை தவிர வேறு எந்த கொம்பனும் இது வரைக்கும் பண்ணல. இனிமேல் இந்த பப்புவெல்லாம் பிரதமர் ஆயிருந்து அழிஞ்சே போயிருக்கும். நம்ம நாடு இன்னொரு துண்டாக்கி பாகிஸ்தானாக பிரித்து விட்டுருப்பாங்க. கேரளா பாருங்கள்,
அதுவே இப்போ ஒரே ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்கு. அங்கே பாருங்கள், அதாவது இருக்கக்கூடியது எல்லாம் முதலமைச்சர் பேருக்கு ஏதோ இந்துக்காரன்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அமைச்சர்களை பாருங்கள், அப்படியே எல்லாம் கிறிஸ்தவ அமைச்சர்கள். அப்புறம் முஸ்லீம் லீக், அது தனியாக ஒரு கூட்டணி, அதுக்கு 5 அமைச்சர்கள். இந்த முஸ்லீம் லீக் அமைச்சர்களெல்லாம் என்ன வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவைப்பட்ட கடத்தல் வேலைக்கு பின்புலமாக இருப்பாங்க, அதை வேண்டாம் சொல்லலாம். இவ்வளோ இதை தவிர வேறு என்ன வேலை இவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ முஸ்லீம் எம்எல்ஏக்களோ முஸ்லீம் அமைச்சர்களோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. சரி, இந்து அமைச்சர்கள் மிச்சம் மீதி 1-2 இந்து அமைச்சர்களும் வச்சுருக்காங்க. அந்த இந்து அமைச்சர்கள் இந்து எம்எல்ஏக்கள்லாம் என்ன, அவங்களும் அதான் செய்வாங்க. ஏதோ ஒழுகுனதில் கொஞ்சோல ஏதாவது இந்துக்காரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது செய்தால் உண்டு. நம்ம எதையுமே எதிர்பார்க்கல. நீங்கள் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்தால் போதும். அதில் கிறிஸ்தவனுக்காக, இந்துக்காக, முஸ்லீமுக்காக அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செய்ய வேண்டிய நல்ல திட்டத்தை செய்ய வேண்டியதை ஊழல் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் சரியாக செய்தால் போதும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அரசியலுக்காக இப்படி கொண்டு போகிறாங்க மத ரீதியாக. அதான் மேற்கு வங்காளத்தில் 2 எம்எல்ஏ கிடச்சிது காங்கிரஸ், ரெண்டுமே முஸ்லீம்கள் தான். அசாமில் ஒரு 19 பேர் எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸில். ஒரு சமயத்தில் அது ஆளுங்கட்சி அசாமில் 19 பேர் வெற்றி பெற்று 18 பேரும் முஸ்லீம் தான். விளங்குமா அந்த கட்சி? முஸ்லீம் லீக்னு தனியாக ஒரு கட்சி வேறு இருக்குது. அதுக்கு இடையில காங்கிரஸையும் அப்படி முஸ்லீம் லீக் கட்சினே வச்சிடலாம். அந்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஏதோ தேவாதீனமாக நமக்கு அந்த பிதாமகன் கிடைச்சதுனால, பிரதமர் நரேந்திர மோடி கிடைச்சதுனால இந்து தர்மமும் சனாதன தர்மமும் தொடர்ந்து காக்கப்பட்டு வருது, போற்றி பாதுகாக்கப்பட்டு வருது, நம்மளுடைய கலை பொக்கிஷங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல மீண்டும் ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். இது வரைக்கும் இந்து திரைப்படத்தை பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு தரம் பார்க்கணும். பார்த்தவங்க கண்டிப்பாக மற்றவங்களை பார்க்க, அது நீங்கள் தானாகவே பார்த்துட்டிங்கன்னா நீங்களே பார்க்க வச்சுருவீங்க. ஒரு 15 நிமிஷம் போனால் போட்டு ஏதோ கத்திரிடக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள், மிச்சத்தை தானாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் அவசியம் பண்ணணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 2 நம்பர் கொடுக்குறேன், அவசியம் நீங்கள் இதுக்கு ஜிபே இல்லைன்னா ஃபோன்பே மூலமாக பண்ணலாம். 9094239666, 9092345641. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் தான். இதன் மூலமாக இந்த படம் சம்மந்தமாக மட்டும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு எந்த பர்பஸுக்கும் நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு QR கோடும் கொடுத்துருக்கோம், அது மூலமாக ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் அவசியம் பண்ணணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.